குட் ஈவினிங் டு ஆல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ஒரு முக்கியமான டாபிக்ஸ். ஆக்சுவலாக காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருப்போம்னா கண்டினியூட்டி பார்த்தாச்சு, டிஃப்ரென்ஷியபிலிட்டி பார்த்தாச்சு, சிஆர் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தாச்சு, அப்புறம் என்னது ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ், ஆல்டிகல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டோமா. பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா கன்ஃபார்மல் மேப்பிங், ஐசோகோனல் மேப்பிங் அடுத்து போனோம். அதில் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அண்டு கன்ஃபார்மல் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? இப்போ அதில் கண்டினியூட்டி என்னென்னா இந்த கான்செப்ட் ஆக்சுவலாக அது வந்து டிஎன் செட்டில் கேட்ட கொஷின்ஸ், இந்த மாடல்லாம் கேட்ட கொஷின்ஸ். என்ன கேட்குறேன்னா ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அண்டு ஸ்கேலர் ஃபேக்டர் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அட் த பாயிண்ட், இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. ரைட்டுங்களா? அப்போ நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாலாம் கொடுத்துருப்போம், லாஸ்ட் கிளாஸில் வீடியோஸில் ஃபார்முலா கொடுத்துருப்போம். ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அண்ட் ஸ்கேல் ஃபேக்டர் ஆஃப் த transformation f of z at this z naught is the formula is this arc of f dash of z naught. ஓகேங்களா? ஆங்கிள்னா இந்த ஆர்க் வந்துடும். சரிங்களா? ஸ்கேல்னா மாடுலஸ் வந்துடும். அவ்வளோதான். ஸோ இதுக்கு இந்த f dash of z கண்டுபிடிங்க. அவ்வளோ f dash of z அட் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆங்கிள் கேட்டாங்கன்னா ஆர்க் எடுத்துருங்க, ஸ்கேல் கேட்டாங்கன்னா மாடுலஸ் எடுத்துருங்க. வெரி சிம்பிள். ரைட்டுங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சிட்டாலே போதும். சில டிஎன் செட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? அப்போ ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of z equal to z cube plus 8i கொடுத்துருக்காங்க. அட் த பாயிண்ட் கொடுத்தாச்சா? இது அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். f dash of z 3z ஸ்கொயர்னு வந்துருச்சா? இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா ஆர்க் ஆஃப் இதுதான். இப்போ அப்படியே ஜெட்டுக்கு பதில் 1 மைனஸ் ஐ ரீப்ளேஸ் பண்ணணுமா? இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும், மைனஸ் 2i வரும். ஸோ மைனஸ் 6i வந்துடும். இது முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணோம், ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் வீடியோ போட்டிருப்போம் நினைக்கிறேன். இதுக்கெலாம் லாஸ்ட் கிளாஸ் வந்து அதாவது இப்படி போட்டிருப்போம். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா ஆர்க் செட்னு வரும். ஆர்க் செட். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. இசட் லைஸ் இன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்குது. அந்த இந்த இடத்துல இருக்குது. இந்த பக்கம் எங்கே இருந்தாலும் சரி, அதோட ஆர்க் என்ன வரும்னா 0. ஆர்க் நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம், அந்த லைன் செக்மெண்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் உள்ள ஆங்கிள் சொல்லியிருப்போம். அப்போது எக்ஸ் ஆக்சிஸ் இந்த இருக்குது, இங்கே மேலே உள்ள பாயிண்ட் இருக்குது, இந்த லைன் செக்மெண்ட் இங்கே தானே இருக்குது. இப்போ எந்த ரெண்டு பாயிண்ட், இந்த இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கா, ஓபிக்கும் எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ஆங்கிள் 0 தானே, அவ்வளோதான். இப்போ அதே உங்கள் பாயிண்ட் வந்து சப்போஸ் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்கள் ஓபிக்கும் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ஆங்கிள் எவ்வளோ வரும், 180 டிகிரி வரும். அவ்வளோதான். பை இசட் லைஸ் இன் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில். சரிங்களா? இதுக்கெல்லாம் அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் +2ல் படித்த ஃபார்முலா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்களா? இது வந்து கிராஃபிக்கலியே நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரைட்டுங்களா? இப்போ அதே நேரத்தில் இசட் லைஸ் இன் த பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இசட் லைஸ் இன் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருந்தால் என்ன வரும்னா இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் இருக்குமா. இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும், ஓபி இது. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும் பாருங்க, 90 டிகிரி வரும். இந்த ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுக்கணும். அப்போ π/2. இப்போ இசட் லைஸ் இன் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த பக்கம் இருக்குது. இங்கே இருந்தால் சப்போஸ் உங்கள் பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆங்கிள் இங்கேருந்து வரணும். இங்கேருந்து வந்தீங்கன்னா 270 டிகிரி வரும். 3/2. ஆர் இங்கேருந்து வந்தீங்கன்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் -π/2 போகணும். ரெண்டு ஆன்சர் எது எழுதினாலும் சேம் தான். ஸோ நெகட்டிவ் ஆங்கிள்ஸ் இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணோம், பாசிட்டிவ் ஆங்கிள் இங்கே ரொட்டேட் பண்ணோம். அவ்வளோதான் விஷயம். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ ஆர்க்கு இந்த தான் கண்டுபிடிப்போம். சரிங்களா? அந்த வெறுமனே இந்த ஃபார்முலா மட்டும் செல்லுபடியாகாது. அப்போ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தீட்டா = ஆல்ஃபா, நான் +2லேயே படிச்சிருப்போம். தீட்டா - ஆல்ஃபா, தீட்டா = π - ஆல்ஃபா, தீட்டா = ஆல்ஃபா - π. அதாவது அந்த தீட்டா வந்து ஆர்குமெண்ட் வந்து யூனிக்காக கொண்டு வரும். அவ்வளோதான். ஸோ ஆல்ஃபா ஃபார்முலா வந்து மாடுலஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் b/a மாடுலஸ். செட்டுங்கிறது a + ibயாக இருக்கும்போது. ரைட்டுங்களா? ஸோ இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மற்றதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ரைட். அப்போ என்ன வரும் பாருங்கள். ஸோ -6i இங்கே வரும். இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும், 3/2 ஆர் -5/2. ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அட் த பாயிண்ட் இஸ் 3/2. அப்புறம் அதில் ஸ்கேல் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா என்ன செய்யணும், இந்த இதுக்கு நம்ம மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும். இதுக்கு மாடுலஸ் வேல்யூ போட்டால் 6. அவ்வளோதான். சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதே மாதிரி சேம் கொஸ்டின்ஸ். f of z கொடுத்துட்டாங்க, அட் த பாயிண்ட் கொடுத்தாச்சு, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டேன். ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஃபார்முலா வந்து என்ன வரும், ஆர்குமெண்ட் ஆஃப் f dash ஆஃப் தட் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2z வருமா, 2z வரும். 2 இன்ட்டு இது போட்டால் 4 + 2i. ஸோ tan இன்வர்ஸ் 1/2 வரும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். ஸ்கேல் ஃபேக்டர் கேட்டிங்கன்னா அந்த இதுக்கு அப்படியே மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் 16 + 4 20 வரும். 2√5 எழுதிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வேறு என்ன இங்கே எழுதியிருக்கோம். இது என்னது கொஸ்டின்,
இது என்ன கொஸ்டின்? இன்னொரு பாயிண்ட் இருக்கா, 1 + iக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 1 + iக்கு கேட்டாங்க, அதே தான். ஸோ f டேஷ் கண்டுபிடிச்சோம் 2z, இந்த 1 + i சப்ஸ்டிட் பண்ணுறோம், 2 + 2y, அப்போ tan இன்வர்ஸ் 1 வந்துடும், π/4, ரைட்டுங்களா? இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது வந்து சப்போஸ் -1னா வேறு மாறும், -1னா உடனே π/4 போட்டக்கூடாது. -1னா என்ன செய்யணும், நம்ம அந்த சொன்ன தெரியுமா, அந்த இந்த இதை யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து பாசிட்டிவ் வரும்போது தான் அப்படியே போடணும், சரிங்களா? அதாவது a + ib வந்து பாசிட்டிவ், ஸோ அதனால் அப்படியே தூக்கி ஆல்ஃபா தூக்கி போட்டுருவோம் இந்த இடத்துல. சப்போஸ் இந்த இடத்துல நெகட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம இந்த இதில் மாற்றி போடணும், சரிங்களா? அப்படியே டேரெக்டாக எழுதிடக்கூடாது, சரிங்களா? புரிஞ்சுக்கணும், சரிதானங்க? இப்போது ஆர்க்கு கண்டுபிடிக்கிறோம், 1 + iக்கு கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஆர்க்கு 1 - iக்கு என்ன வரும்? ஆர்க்கு -1 - iக்கு என்ன வரும்? ஆர்க்கு -1 + iக்கு என்ன வரும்? அவ்வளோதானே? ஸோ இந்த ஃபார்முலா போட்டால் π/4 தான் வரும். அப்போ ஆல்ஃபா வந்து π/4 வரும். tan இன்வர்ஸ் b/a போடும், 1/1 மாடுலஸ் போடுவீங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் அந்த tan இன்வர்ஸ் 1 வரும், மாடுலஸ்னால பாசிட்டிவ் ஆயிரும் 1. இப்போ 45 டிகிரி வரும். இப்போ இந்த பாயிண்ட் 1,1 எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட் குவார்ட்டரில் இருக்குது. அப்போ θ = ஆல்ஃபான்னு போட்டிருப்போம், π/4 அப்படியே காப்பி பண்ணால் போதும், இல்லைங்களா? π/4 காப்பி பண்ணால் போதும். இங்கே 1 - iனா எங்கே இருக்கும்? 1 - iனா 1 - 1 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும். இப்போ θ வந்து -ஆல்ஃபான்னு எடுக்கணும், -π/4 எடுக்கணும். -1 - இங்கே வந்து பாயிண்ட்டு, இங்கே இருந்தால் ஆல்ஃபா -π, இதுதான் ஆல்ஃபா. π/4 - πன்னு எடுக்கணும், அப்போது -3/4ன்னு எடுக்கணும். அதே நேரத்தில் -1 + i, -1 + iன்னு மேலே, அப்போ π - ஆல்ஃபா, ஆல்ஃபாங்கிறது π/4, ஸோ 3/4, சரிங்களா? ஸோ இதெல்லாம் நேற்று தாங்க +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன், சரிங்களா? +2க்கு இது தான் நேற்று கிளாஸ் எடுத்தது. அவன் ஃபுல்லாக இது தான் விளக்குனேன், இதை தான் விளக்குனேன் அவனுக்கு. ஸோ இது அவங்களுக்கு சிலபஸில் இருக்குது, இதே அவங்களுக்கு சிலபஸில் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கணும், ரைட்டுங்களா? ஸோ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லாம் இப்போ அப்படியே போட்டுருவோம். இது அப்படியே நம்ம இது பண்ணிடலாம், ஈஸி தான், சரிங்களா? ஸ்கேல் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு, இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சிமிலர் கொஸ்டின்ஸ். f(1 / z) நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு செட் = 1ல் கேட்டிருக்காங்க. அப்போ அப்படியே என்னது, இப்போ பாருங்கள் இப்போ இது -1 எங்கே இருக்குது? நெகட்டிவ் எக்ஸைஸில் இருக்கப்போ π ஆன்சர், ரைட்டுங்களா? இதுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? மாடுலஸ் வேல்யூ போட்டால் 1, இதுதான் ஸ்கேல் ஃபேக்டர், இதுதான் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன்ஸ், ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தது இந்த ஐயில் கேட்டிருக்காங்க, அடுத்த பாயிண்ட் செட் = ஐயில் கேட்டிருக்காங்க. இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம், 1/-1 +1, இப்போ 1னா ஆங்கிள் 0ன்னு வந்துடும், ரைட்டுங்களா? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் அந்த 1ங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 1. ஓகே, ஸோ அதே மாதிரி சிமிலர் ப்ராப்ளம்ஸ் அதை அப்படியே பண்ணிக்கலாம், சேம். இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது. இது ரைட்டான்னு பாருங்கள், செக் பண்ணிக்கிறேன். 3z² + 8i, 1 - i, -2i, -6i, 2y இங்கே இருக்குன்னா பாசிட்டிவ் y ஆக்சிஸில் இருக்கும், π/4. ஸோ இதுக்கு இது போட்டால் 2 வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், ஈஸி தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேக்னிஃபிகேஷனாலும் அதே தான், சரிங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேக்னிஃபிகேஷனாலும் ஸ்கேல் ஃபேக்டர்னாலும் ஒன்று தான், சரிங்களா? இப்போது அதே மாதிரி அப்போ என்னது, W வந்து z³ கொடுத்துருக்காங்க, அட் த பாயிண்ட். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணி இதை அப்படியே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும், ரைட்டுங்களா? இது பார்த்தீங்களா, இப்போ 1 - i இப்போ சொன்னால் பார்த்தீங்களா, -1 வரும், ஓகேங்களா? -1 வந்தால் மைனஸ் எங்கே வரும், இங்கே 4th குவார்ட்டரில் வரும், அப்போ -ஆல்ஃபான்னு போடணும், சரிங்களா? இப்படி போடணும், இல்லை இந்த தான் 315, சரிங்களா? அப்புறம் சில நேரத்தில் ஆர்குமெண்ட் வேல்யூ, நான் லாஸ்ட் கிளாஸ் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வேல்யூ வந்து எங்கே இருக்கும்? ஆர்குமெண்ட் வேல்யூ -π to +π, ஓப்பன் க்ளோஸ்ட், சரிங்களா? இதுவும் ரிசல்ட்டாக கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். அப்போ அந்த டாபிக் முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன, இந்த W = 1/z, அதாவது இன்வர்ஷன் மேப்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேப் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின், சரிங்களா? ஆக்சுவலாக ஒன் டைம் சிஎஸ்ஆர் கொஸ்டினில் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த மேப்பு கொடுத்து இந்த சர்க்கிள் எதோட மேப் ஆகுது, ஸ்ட்ரெயிட் லைன் எதோட மேப் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்க, ரைட்டுங்களா? ரைட். ஸோ இப்போ என்னென்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ஈக்குவேஷன், சரிங்களா? இது வந்து இப்போ வந்து ஏபிசிடிலாம் என்னென்னு சொல்லலை, சரிங்களா? ஏபிசிடிலாம் ஒரு ரியல் நம்பர், 0 கூட ஆகலாம் சிலது, சரிங்களா? அதனால் ஏபிசிடிஸே ஃபிக்ஸட் ரியல் நம்பர், ரைட்டுங்களா? ஸோ எது 0 நான் 0ன்னு சொல்லவே இல்லை, சரிங்களா? இப்போ ஏன் நான் 0னா சர்க்கிளாக மாறிடும், அதெல்லாம் சொல்லவே இல்லை, சரிங்களா? சும்மா எழுதியிருக்கிறேன், சரிங்களா? ரைட். ஏன்னா அந்த கேஸஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் பின்னாடி, ரைட்டுங்களா? ஸோ அப்போது இந்த மேப் வந்து நமக்கு தெரியும். இது அப்படியே இந்த W = U + IV போட்டுருவோம்.
எக்ஸ் ப்ளஸ் ஐ போட்டு இங்கே மாற்றிட்டு அது கான்ஜுகேஷன் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்ஸ் எக்ஸ் ஒய் கிடச்சிடும். இதை தூக்கி அங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுது. இதில் சப்ஸ்டியூட் பண்ணும், எக்ஸுக்கு ஒய்க்கு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்து ஒரு ஃபேக்டர் கேன்சல் ஆயிடுது, இது வந்துடுது. அப்போ யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் நான் ஜீரோ, அதாவது செட்டு நான் ஜீரோ. செட் நான் ஜீரோன்னும் போது டபிள்யூ நான் ஜீரோன்னு போட்டுக்குவோம். ஸோ செட் நான் ஜீரோ, டபிள்யூ நான் ஜீரோனால ஸோ இது நான் ஜீரோ ஆயிரும், அதனால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி இது கிடைக்கும். அப்போ அந்த 2 பேரை வச்சு பண்ணுறோம் கதை. இந்த 1 2 இந்த 2 பேரை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒன்று ஒன்றா பண்ண போகிறோம். ஓகேங்களா? லைட்டாக எழுதிக்கிறேன். இப்போது அங்கே கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இதான் ஆப்ஜெக்ட். இது ஆப்ஜெக்ட்டு. இங்கே எழுதிருக்கு இமேஜ். என்ன இமேஜ்? டி u ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் பியூ மைனஸ் சிவி ப்ளஸ் ஏன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது ஆப்ஜெக்ட்டு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து இது. ரைட்டுங்களா? ரைட். இப்போ இதை வச்சு ஸ்பெஷல் கேசஸ் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இங்கே உள்ள சர்க்கிள் ஆப்ஜெக்ட் வந்து சர்க்கிள் வந்து எதுக்கெல்லாம் மேப் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ சர்க்கிள் என்னது நமக்கு தெரியும். அதாவது அதுக்கு முன்னாடி தெரியணும். ஆக்சுவலாக என்னென்னா, இது என்னது, ஆக்சுவலாக இது என்னென்னா, சப்போஸ் ஏ நாட் ஈக்குவல் 0, ஏ நாட் ஈக்குவல் 0, ஆக்சுவலாக சர்க்கிள் பாசிங் த்ரூ ஆரிஜின் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட் டேர்ம் கண்டிப்பாக 0 வரும். சர்க்கிள் பாசிங் த்ரூ ஆரிஜின்னா கண்டிப்பாக கான்ஸ்டன்ட் டேர்ம் 0. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜினாலும் கான்ஸ்டன்ட் டேர்ம் மஸ்ட் பி 0. அது புரிஞ்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அதை தான் புரிஞ்சுக்கணும். சர்க்கிள் பாசிங் த்ரூ ஆரிஜினா கான்ஸ்டன்ட் டேர்ம் 0, ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜினாலும் கான்ஸ்டன்ட் டேர்ம் 0. சரிங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதான் ஆயிடுச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் சர்க்கிள். சர்க்கிள் என்ன அர்த்தம்? ஸோ இமேஜ் வந்து சாரி ஆப்ஜெக்ட் வந்து சர்க்கிள். அப்போ ஏ வந்து நாட் ஈக்குவல் 0, சர்க்கிள். ஓகே. பாசிங் த்ரூ ஆர்ஜின், ஆர்ஜின்னா டி கம்பல்சரி 0. அப்போது இந்த 2 கண்டிஷன் இங்கே அப்ளை தூக்கி போடுங்க, அவ்வளோ பார்ப்போம். இந்த கண்டிஷன் அவங்க அப்ளை பண்ணுங்கள். ஏ நாட் ஈக்குவல் 0 அப்போ என்ன அர்த்தம், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நாட் பாசிங் த்ரூ ஆர்ஜின். ரைட்டுங்களா? என்ன ஆப்ஜெக்ட்டு? டி வந்து 0. டி 0னா இது வந்து ஸ்ட்ரைட் லைனாக மாறிடும். ஓகே. அப்போது புரியுதுங்களா? ஏ நாட் ஈக்குவல் 0 போது சர்க்கிளாக மாறிடுது, டி 0ன்னு போடும்போது இது ஸ்ட்ரைட் லைனாக மாறுது. அப்போது சர்க்கிள் வந்து ஸ்ட்ரைட் லைனுக்கு மேப் ஆகுது, அவ்வளோதான். சர்க்கிள் வந்து ஸ்ட்ரைட் லைனுக்கு மேப் பண்ணுது. சரிங்களா? இங்கே சர்க்கிள் வந்து பாசிங் த்ரூ ஆர்ஜின், இங்கே ஸ்ட்ரைட் லைன் நாட் பாசிங் த்ரூ ஆர்ஜின். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு கேஸ் ஓகே. செகண்ட் கேஸ் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு கேஸ். செகண்ட் கேஸ் என்ன போட்டிருக்கோம் பாருங்கள். சர்க்கிள் தான், நாட் பாசிங் த்ரூ ஆர்ஜின். இப்போ சர்க்கிள் ஓகே. அப்போ ஏ நாட் ஈக்குவல் 0, நாட் பாசிங் த்ரூ ஆர்ஜின், அப்போ டி நாட் ஈக்குவல் 0. ஓகேவா? இப்போ இந்த கண்டிஷன் இங்கே அப்ளை பண்ணலாமா? இப்போ ஏ டி நாட் ஈக்குவல் 0, அப்போ இங்கே என்ன சர்க்கிளாக மாறிடும். டி நாட் ஈக்குவல் 0 இங்கே சர்க்கிள், ஏ நாட் ஈக்குவல் 0னா சர்க்கிள் நாட் பாசிங் த்ரூ ஆர்ஜின். அப்போது சர்க்கிள் நாட் பாசிங் த்ரூ ஆர்ஜின் மேப்டு இன்ட்டு சர்க்கிள் நாட் பாசிங் த்ரூ ஆர்ஜின். சர்க்கிளோடவே மேப் ஆயிடுது. சரிங்களா? இது செகண்ட் அப்சர்வேஷன்ஸ். தேர்ட் அப்சர்வேஷன் என்னன்னா, ஸ்ட்ரெயிட் லைன் என்ன செய்வோம்னா, ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த வேல்யூ 0 ஆகும், ஏ 0 ஆகும், ஏ 0 ஆகும். சரிங்களா? ஏ 0 ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக மாறிடும். டி 0னா ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆர்ஜின், அதான் ஏ 0 டி 0. அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆர்ஜின். இப்போ ஏ 0 டி 0 ஆயிருன்னா இங்கே இது 0, இங்கேயும் ஸ்ட்ரெயிட் லைனாக மாறிடும். இங்கே இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆர்ஜின். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மேப் டு ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து என்ன கேஸ்னால், லைன் நாட் பாசிங் த்ரூ ஆர்ஜின், லைன் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போது ஸ்ட்ரெயிட் லைன் அப்போது வந்து என்னன்னா, ஏ வந்து 0 ஆயிரும், ஸ்ட்ரெயிட் லைன் நாட் பாசிங் த்ரூ ஆர்ஜின், டி நாட் ஈக்குவல் 0. அப்போ இங்கே அப்ளை பண்ணும்போது சர்க்கிளாக வந்துடும். டி நாட் ஈக்குவல்ஸ்னா சர்க்கிள். இப்போ வந்து சர்க்கிள் வந்து சரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து சர்க்கிளோட மேப் ஆகுது. சரிங்களா? இந்த 4 கேசஸ் வந்து முக்கியமான கேஸ். ஓகேங்களா? இதை தான் நான் வேர்ட்ஸில் எழுதியிருக்கிறேன். சரிங்களா? இது ஒரு முக்கியமான கேஸ். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த 2 ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஒன்றுமே செய்ய வேண்டாங்க. இந்த 2 ஈக்குவேஷனை கரெக்டாக ஞாபகம் வச்சாலே போதும். 2 ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுட்டு இங்கே என்னது, ரெண்டு டேம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஏடியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. ரெண்டுமே நான் ஜீரோனா என்ன, ரெண்டுமே ஜீரோனா என்ன, 1 0 நான் ஜீரோ, அவ்வளோ 4 கேஸ் தானே போட்டிருப்போம். பாருங்கள், ஏன் ரெண்டுமே நான் ஜீரோ, ரெண்டுமே ஜீரோ, 1 நான் ஜீரோ 1 0, 1 0 நான் ஜீரோ, 4 கேஸ் வரும். 4 கேஸ் வச்சு ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஸோ ஈஸியாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? இப்போ எனிவே இந்த மேப் என்ன பண்ணோம்னா, சர்க்கிளோட, அதாவது ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்கும், ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருந்தால் இவங்கள சர்க்கிள் ஸ்ட்ரெயிட் லைனோட தான் மேப் பண்ணணும். புரியுதுங்களா? அதாவது மற்றதுக்கு மேப் பண்ணலாம். புரியுதுங்களா? அதாவது இந்த மேப் வந்து சர்க்கிள் டு, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? இது வந்து
எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் மேப் பண்ணலாம். நான் கொடுக்குறது இன்புட் வந்து சர்க்கிள்னு கொடுத்துட்டேன்னா அவுட்புட் எனக்கு சர்க்கிள் ஆர் ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும், அவ்வளோதான். இன்புட் வந்து ஸ்ட்ரைட் லைன் கொடுத்ததுன்னா அவுட்புட் எனக்கு சர்க்கிள் ஆர் ஸ்ட்ரைட் லைன் தான் கிடைக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? இன்புட் என்ன கொடுக்குறோமோ அவுட்புட் என்ன கிடைக்கும். இன்புட் சர்க்கிள் ஆர் சர்க்கிள் கொடுத்தனா அவுட்புட் என்ன சர்க்கிள் ஆர் ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இன்புட் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்தனா கண்டிப்பாக அங்கே ஸ்ட்ரைட் லைன் ஆர் சர்க்கிள் கிடைக்கும், வேறு எதுவுமே கிடைக்காது. சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கலெக்ஷன் ஆஃப் சர்க்கிள்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஸோ ஆர் மேப்டு இன் டு தி கலெக்ஷன் ஆஃப் சர்க்கிள்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட் லைன். அதாவது சர்க்கிள்லாம் சொல்ல வரல, புரிஞ்சுக்கோங்க. சர்க்கிளோட சொல்ல வரல. சர்க்கிள் வந்து ஸ்ட்ரெயின் லைனோட மேப் பண்ணலாம். புரியுதுங்களா? லைன் வந்து சர்க்கிளோட மேப் பண்ணலாம். நான் சொல்கிறது இந்த ரெண்டு பேரை மட்டும் தான் மேப் பண்ணுவாங்க நான் சொல்ல வரேன். சரிங்களா? இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்ல வரேன். சர்க்கிள் கொடுக்குறேன், அது எலிப்ஸோட மேப் ஆகாது. ஸ்ட்ரெயிட் லைன் கொடுக்குறேன், அது பாராபோலோட மேப் ஆகுது. ஸோ இதுதான் இது முக்கியமான அப்சர்வேஷன். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த டேர்ம்ஸ்லாம் நமக்கு தெரியணும், கண்டிப்பாக தெரியணும். அப்பர் ஹாஃப் பிளேன், லோயர் ஹாஃப் பிளேன், ரைட் ஹாஃப் பிளேன், லெஃப்ட் ஹாஃப் பிளேன் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்பர் ஹாஃப் பிளேன்னா மேலே. ஸோ மேலேன்னா இந்த ஆக்சிஸ் வராது, முக்கியமானது. ஆக்சிஸ் வரவே வராது. ஹாஃப் பிளேன்னா ஆக்சிஸ் வராது. அப்போது என்னது ஒய் கிரேட்டர் தென் 0. இந்த பக்கம் ஒய் கிரேட்டர் தென் 0 இப்படி போட்டாலும் ஒன்று தான். சில நேரத்தில் இப்படி கரெக்டாக எழுதிடுவாங்க, சில நேரத்தில் இப்படி இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் வந்து கிரேட்டர் தென் 0. சரிங்களா? இது முக்கியமான நோட்டேஷன்ஸ். நீங்கள் இந்த மாதிரி தான் நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கூட கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே சேம் மீனிங் தான். சரிங்களா? இப்போ லெஃப்ட் ஹாஃப் பிளேன்னா இந்த சைடு, டவுன் சைடு. அப்போது ஒய் வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும். சரிங்களா? எக்ஸ் எல்லா வேலையும் எடுத்துக்கும். சரிங்களா? எக்ஸ் எல்லா வேலையும் எடுத்துக்கு பார்த்தீங்க, எக்ஸ் எல்லா வேலையும் எடுத்துக்கும். ஒய் மட்டும் நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்துருக்கோம். ரைட் ஆஃப் பிளேன்னா இந்த பக்கம் ரைட், லெஃப்ட்னா ஒய் எக்ஸஸ் ரைட்டு, அவ்வளோதான். அதாவது அப்பர்னா எக்ஸ் ஆக்ஸுக்கு அப்பர், லோயர்னா எக்ஸ் ஆக்ஸுக்கு லோயர், ரைட்னா ஒய் ஆக்சிஸுக்கு ரைட்டு, லெஃப்ட்னா ஒய் ஆக்சிஸுக்கு லெஃப்ட், அவ்வளோதான். ஸோ இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு மேப் கொடுத்தாச்சா, W வந்து IZ + I கொடுத்தாச்சு. இது வந்து இதோட இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ X = 0ங்கிற ஆப்ஜெக்டோட இமேஜ் அண்டர் Wயில் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன வரும் பாருங்கள். நீங்கள் சிம்பிளாக பார்க்கலாமே, நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம். என்ன பண்ணலாம், டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ரிஜெக்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஏன்னா சில நேரத்தில் ஃபங்க்ஷன் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இது சிம்பிளானோட தான் போட்டுடலாம், டக்குன்னு போட்டுடலாம். பட் சில நேரத்தில் ஃபங்க்ஷன் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா WS = IZ + I கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா X = 0 எதோட மேப் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து U > 1, செகண்ட் ஆப்ஷன் வந்து U < 1, தேர்டு வந்து V > 1, D வந்து V < 1. சரிங்களா? ஸோ நான் செட் பண்ணுற ஆப்ஷன் வந்து சூப்பராக